அவங்க ஒரு லேடியாக இருந்துக்குன்னு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி ஒரு வருஷத்தில் நிறுத்தினுக்கிறாங்கன்னா நம்மளால் ஒரு பாத்ரூமில் ஜக்கு உடஞ்சா கூட வாங்கிறதுக்கு 1 மாதம் ஆகுது. அவங்க எப்படி செய்வாங்க? இத்தனை பேருக்கு அன்னதானம், நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போகிறதுக்கு யோசிக்கிறோங்க. நம்ம இத்தனை பேருக்கு வந்து மனுஷார சாப்பாடு போட்டு வாழையில விரித்து அத்தனை பேருக்கு பரிமாறி அறுசுவை விருந்து வச்சு அவ்வளோ அன்பாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு அவ்வளோ யாருங்க பார்த்துக்குவாங்க? பெத்த தாய் வீட்டுக்கு வந்த அளவுக்கு மனம் நிறைஞ்சிருக்கு. வணக்கம், நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரோங்க. கிருஷ்ணகிரிக்கு அந்த பக்கம் வேப்பன்பள்ளி. என் பேர் வந்து சுதா பெருமாள். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் வர முடிஞ்சிச்சு. இந்த கோயிலோட மகிமைன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. இருந்தாலும் நேற்று சிவராத்திரிக்கு வந்தோங்க. அம்மாவோட தரிசனமும் கிடச்சிச்சு, அம்மாவோட ஆசீர்வாதமும் கிடச்சிச்சு. காலையில் எழுந்தோடனே அறுசுவை விருந்தோடு சாப்பாட்டோடு போட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பேட்டி கொடுக்கலான்னு கொடுக்குறேங்க. அம்மாவோட அதிசயம்தான் எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றிச்சு. குழந்த உடம்பு சரியில்லாத பிள்ளை வந்து டாக்டருங்களே ஆகாதன்ன பின்னாடி கூட அந்த அம்மாவை நினச்சி 2 சொட்டு கண்ணீர் விட்டதுக்கு என் பையன் நல்லா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரலான்னு நினச்சிங்க, வர முடியல. இப்போ சிவராத்திரிக்கு வந்தோங்க. இங்கே வந்து பார்த்த பின்னாடி இன்னும் மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சு. எங்கள் குட்டி பாப்பா சொல்கிறா, இங்கே வந்து மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கு ஆயா எனக்கு அப்படின்றா. அந்த அளவுக்கு இந்த கோயிலோட மகிமை. தேனிலேருந்து நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து தேனி வர முட்டிக்குமே எங்களுக்கு அவ்வளோ அவங்க ஃபோன் பண்ணி ஆட்டோவை முட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க பஸ் ஸ்டாண்டில். அதே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. ஏன்னா அவ்வளோ தொலைவு ஒரு குழந்தை எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரங்க, எப்படி போகிறதுன்னு நினச்சின்னு வந்தேன். இருந்தாலும் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் வந்தேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்குனோடனே எங்களுக்கு முன்னாடி ஆட்டோக்காரர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணியிருந்தார். அவர் கூப்பிட்டு வந்து இங்கே கோயிலில் விட்டாங்க. நைட்டு இங்கெல்லாம் ஒரே விருந்து, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த மாதிரி சிவராத்திரி நான் எப்பவுமே அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே சிவராத்திரி கொண்டாடினது. இந்த கோயிலோட இது எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, நான் ஒரு நாள் வந்து கடை முடிச்சுட்டு, நாங்கள் டிஃபன் கடை வச்சுருக்கோங்க. கடை முடிச்சுட்டு வீட்டில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த அம்மா வந்து தண்ணி டேங்கை பற்றி பேசியிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைவாழ் மக்களுக்கு தண்ணி வந்து அந்த அம்மா அரேஞ்ச் பண்ணி தர மாதிரி எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணவங்களதெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களால அது பைப் லைன் கலெக்ஷன் வந்து கொடுக்க முடியல. அப்போ வேறு யாரோ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்காம போயிருக்காங்க. அது நான் பார்த்துட்டு சரி இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அமௌண்ட் வந்து சின்னதாக ஒரு அமௌண்ட்டு நான் அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிடும் போது மறுபடியும் அவங்களோட மறுநாள் வந்து அந்த டைமுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த அம்மாவே வந்தாங்க. அந்த வேண்டுதல் கடிதத்தை பற்றி பேசினாங்க. சரி, நான் வந்து அவ்வளோவா அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. வேண்டுதல் கடிதம் பேசுகிறாங்க என்னன்னு எனக்கு அது புரியவும் இல்லை, நான் கவனிக்கவும் இல்லை. ஒரு 2-3 மாதம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் வேண்டுதல் கடிதம் வந்துச்சு. என்ன வேண்டுதல் கடிதன்றாங்களேன்னு சொல்லிட்டு சரி முழுசாமே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது இது மாதிரி நம்மளோட குறைகள் வந்து வேண்டுதல் கடிதம் மூலிமா அம்மாக்கிட்ட பாதத்தில் வச்சு அந்த அம்மாங்க எழுதி அந்த பாதத்தில் வச்சு மறுபடியும் அந்த கண்டினியூவாக ஒருத்தருக்கு 2 மாதத்தில் முடியுது. அது அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து. ஒருத்தருக்கு 3 மாதத்தில் முடியுது, ஒருத்தருக்கு 1 வருஷம். நம்மளோட பிரார்த்தனை எவ்வளோ சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேண்டுதல் நடக்குது. சரி நாமளும் எழுதி பார்க்கலாமே வேண்டுதல் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சோங்க. அந்த மாதிரிலாம் அதிசயம்லாம் வந்து இங்கே தாங்க நடக்குது. வேண்டுதல் கடிதம் எழுதி வச்சு நாங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறோங்க. இங்கே வந்து நம்மளோட லெட்ரு, நம்மளோட வீட்டு கஷ்டம் நம்ம எழுதி அந்த அம்மா பாதத்தில் வச்சு கேட்குறது. 2வது அது ரிட்டன் வந்து நம்மளுக்கு படித்தும் காட்டுறாங்க. யார் யார் வேண்டுதல் கடிதம் எழுதினுக்கிறாங்க, என்னென்ன குறை எழுதினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது படித்து காட்டுறாங்க. அது மூலிமா வந்து எவ்வளோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளோ பேருக்கு நோய் நல்லா இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு நிறையறதுலே நம்மளோட பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகிடுது ஒன்று ஒன்றா. எங்களுக்கு 100% வாராகி அம்மா துணை இருக்காங்க. இருக்கிற நாகலட்சுமி வாராகினா நாங்கள் ஒரு வில்லேஜில் தான் இது மாதிரி தான் எங்களது தோட்டம்லாம் நிறையா இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றியும் நாகம்மா தான் நிறையா இருக்கிறாங்க. எப்படின்னா எங்களது ரொம்ப பழைய வீடு. நினச்சா அம்மா உள்ளே வரலாம், வீட்டுக்கு தாராளமாக வரலாம். ஆனால் சுற்றி அந்த வீட்டை சுற்றியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் வீட்டு உள்ள நுழையிறதில்லை. ஏன்னா இந்த அம்மா நாங்கள் நினைப்போங்க நம்ம வீட்டுக்கெலாம் வராது, நாகலட்சுமி நம்மளுக்கு துணையாக இருக்காங்க, நாகலட்சுமி வாராகி நம்மளுக்கு துணையாக இருக்காங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை நாங்கள் வச்சுன்னுக்கிறதுனால அப்போ இங்கே இருந்து நம்ம வீடே பாதுகாக்கிறாங்க இல்லையா. நினச்சா அந்த அம்மா வரத்துக்கு 3 அடுக்கு பில்டிங்கில் ஒரு சொந்தக்கார வீட்டில் போய் மேலே கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும். எங்கள் வீடை பாதுகாக்குது. இங்கேருந்து நாகலட்சுமி அங்கே பாதுகாக்கிறாங்க. சாமியை கும்பல்னோட சரிங்க, குறை சொல்லாதீங்க.
எனக்கு ஒரே ஒரு வார்த்தை அதுதான். சாமிக்கு வந்து நம்ம எக்ஸாம் வைக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஒருத்தரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனுஷங்கிட்ட கூட நம்ம அவ்வளோ கேள்வி கேட்க மாட்டோங்க. ஒரு கடவுள்கிட்ட வந்து இது நடக்குமா? இது நடக்காதா? இது வேண்டுதல் கடிதல் வச்சா பலிக்குமா? பலிக்காதா? உங்களுக்கு விருப்பப்பட்டா வைங்க. பலிச்சா பாருங்க, பலிக்கலனா நின்னுக்குங்க. அது நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் பாஸ் ஆகுனா, ஃபெயில் ஆகுனான்னு நினச்சினா தான் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவீங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நானும் நிறைய முறை யூடியூப் பார்க்கும்போதெல்லாம் இந்த வேண்டுதல் கடிதத்தை பற்றி ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க. எதுக்கு கமெண்ட் பண்ணணும்? எதுக்கு செய்யணும்? அவங்க ஒரு லேடியாக இருந்துக்கின்னு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி ஒரு வருஷத்தில் நிறுத்தினுக்கிறாங்கன்னா, நம்மளால் ஒரு பாத்ரூமில் ஜக்கு உடஞ்சா கூட வாங்குறதுக்கு 1 மாதம் ஆகுது. அவங்க எப்படி செய்வாங்க? இத்தனை பேருக்கு அன்னதானம், நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறதுக்கே யோசிக்கிறோங்க நம்ம. இத்தனை பேருக்கு வந்து மனுஷார சாப்பாடு போட்டு வாழையில விரித்து அத்தனை பேர் பரிமாறி அறுசுவை விருந்து வச்சு அவ்வளோ அன்பாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு அவ்வளோ யாருங்க பார்த்துக்குவாங்க? பெத்த தாய் வீட்டுக்கு வந்த அளவுக்கு மனம் நிறைஞ்சிருக்கு.